இந்த 4 பசங்களுமே இந்த வண்டியில இருக்கிறது அந்த இறந்து போன ஷீலான்ற பொண்ணோட ஆத்மான்றதுக்கு தெரிஞ்சுக்கிறானுங்க. இதுக்கப்புறம் அந்த ஷீலான்ற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸை நேர்ல மீட் பண்ணி அவங்க கிட்ட ஷீலாக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுமே அந்த ஷீலான்ற பொண்ணுக்கு என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லவும் அது எல்லாமே கேட்டு இந்த 4 பசங்களுமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறானுங்க. இப்போ இந்த பசங்களுக்குமே மனசு கேட்காம அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணுன்றக்காக அந்த 4 பேர்ல ஒருத்தர் அந்த வண்டி கிட்ட போயிட்டு உன்னோட கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்லு, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம்னு சொல்லவும் அதுக்கு அந்த வண்டியில இருந்த ஷீலாவோட ஹேண்டில் பார் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்னு சொல்லிடுது. இருந்தாலும் அந்த பையன் திரும்ப விடாம உனக்கு வேற யார் மேலேயாவது கோவம் இருந்தா அதாச்சும் சொல்லுன்னு கேட்கவும் அதுக்கு அந்த வண்டியில இருந்த ஷீலாவோட எனக்கு யார் மேலேயும் எந்த விதமான கோவமும் இல்லைன்னு திரும்பவும் சொல்லுது. இதனால அந்த 4 பசங்களுமே அவனுங்களா ஒரு பிளான் பண்ணி அந்த விஷயத்தை ராத்திரியோட ராத்திரியா செஞ்சுமே முடிக்கிறானுங்க. வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்க என்ன பண்ணானுங்கன்னே தெரியுது. ஷீலா இறந்த விஷயம் அவளோட அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துற விதமா அந்த பொண்ணோட போட்டோக்கே மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷீலாவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களோட பொண்ணு இறந்து போன விஷயமே தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியற மாதிரி அந்த ஷீலாவோட உருவப்பட வரைஞ்ச இந்த செவுத்துலயுமே டேங்க்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா அவனுக்கு இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணியிருப்பானுங்கன்னா அந்த ஷீலான்ற பொண்ணு கடைசியா வீட்டை விட்டு கிளம்பி இந்த செவுத்துக்கிட்ட வந்து டேங்க்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பா. ஆனா அந்த நேரத்துல மழை பெஞ்சதுனால இந்த விஷயம் அப்படியே அழிஞ்சுமே போயிருக்கும். கடைசியில் இந்த பசங்க செஞ்ச இந்த எல்லா வேலையுமே பார்த்த ஷீலாவோட அந்த இடத்த விட்டு ரொம்ப சந்தோஷமா மறந்துமே போயிருது. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க இன்னும் பார்க்கலனா நம்ம சேனல் நேமிக்கில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க.